வணக்கம் மக்களே. நம்ம காஞ்சிபுரம் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் போற கோவில் வந்து ஏகாம்பரநாதர் கோவில். இந்த கோவில் வந்து 1000 ஆண்டு கலந்தும் பிரம்மாண்டமா காஞ்சிபுரத்தின் ஒரு அடையாளமா இந்த கோவில் இருக்கு. அது மட்டும் இல்ல, 3500 ஆண்டுகள் பழமையான மாமரம் இருக்கு, 1000 லிங்கங்கள் இருக்கு. பிரம்மாண்டமான விஷயங்கள், அதிசயமான விஷயங்கள் இந்த கோவில இருக்கு. இந்த கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் கோவில்ல. போயிட்டு நம்ம கும்பாபிஷேகம் என்னென்ன பண்றாங்க எல்லாமே நம்ம உங்களுக்கு காட்ட போறேன். எல்லாருமே பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பாக்குறது கும்பாபிஷேகமோட முன்னாடி நாள். ராஜகோபுர என்ட்ரன்ஸ்ல அலங்காரம் மிக சிறப்பா இருந்துச்சு. ராஜகோபுரம் கதவு சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ பிரம்மாண்டம். இப்போ நீங்க பார்க்குற இந்த புகைப்படம் இந்த கோவிலோட முழு வரலாறும் அடங்கியிருக்கு. வெளியே கோவில் கும்பாபிஷேகம்னால ஆயிரக்கணக்கான கூட்டம், உள்ள அலோடே இல்லை. ஆனால் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல. எல்லாம் சிவபெருமானோட அருள் தான். மிக சிறப்பான ஒரு அனுபவம், சொல்ல வார்த்தையே இல்லை. நானும் காமாட்சி தேவியும் ஈசனை மட்டும்தான் எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கு. சிறப்பான ஒரு அனுபவம். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இந்த கோவிலின் வரலாறு பார்ப்போம். வேடிக்கையாக பார்வதி தேவி ஈசன் கண்களை மூடினால் சிவபெருமானின் கண்கள் சூரியன் சந்திரன் என்பதனால் உலகம் முழுவதும் இருண்டு போனது. உலகத்தில் குழப்பம் ஏற்பட்டது. சிவபெருமான் கோபப்பட்டு பார்வதி தேவியை மனிதனாக பிறக்கும்படி சாபித்தார். பின்னர் பார்வதி தேவி மன்னித்து இந்த கோவிலின் பின்புறம் ஒரு மாமரம் இருக்கிறது, அதன் அடியில் வழிபாட்டையும் தவத்தையும் செய்ய சொன்னார். சிவபெருமான் பார்வதி தேவி பக்தியை சோதிக்க பார்வதி தேவி வணங்கி வந்த மணல் லிங்கத்தை அழிக்க நெருப்பை அனுப்பினார். பார்வதி தேவி தன் அண்ணன் என விஷ்ணு பகவானிடம் காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டார். விஷ்ணு பகவான் ஈசன் தலையில் இருந்த சந்திரனை எடுத்து நெருப்பை காட்டிய போது நெருப்பு குளிர்ந்தது. பின்னர் சிவபெருமான் மணல் லிங்கத்தை அழிக்க கங்கை நதியை அனுப்பினார். கங்கை நதி பார்வதி தேவியின் சகோதரி என்பதால் அவளும் லிங்கத்தை அழிக்கவில்லை. சில புராண கதைகளில் சிவபெருமான் மணல் லிங்கத்தை அழிக்க வேகவதி நதியை அனுப்பியதாகவும், நதி நீர் லிங்கத்தை அடைவதை தடுக்க விஷ்ணு பகவான் வழியில் படுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் பார்வதி தேவி லிங்கத்தை காப்பாற்ற கட்டிப்பிடித்த புகைப்படம் தான் நீங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஈசன் பார்வதி தேவியின் அன்பால் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த மாமரம் 3500 ஆண்டுகள் பழமையானது என குறிப்பிடத்தக்கது. பார்வதி தேவி பெயர் காமாட்சி. உலகை காப்பாற்ற சிவபெருமான் மற்றும் காமாட்சி தேவி இந்த இடத்தில் நடனமாடியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பும் இருக்கிறது. ஏகாம்பரநாதரும் காமாட்சி அம்மாவுக்கும் கல்யாணமான இடம் இந்த கோவில்தான். பார்வதி தேவி வழிபட்ட லிங்கம் மணலால் செய்ததால் இந்த லிங்கம் பிருத்திவி லிங்கம் என்று நம்பப்படுகிறது. மணலால் செய்த லிங்கம் என்பதால் இந்த பிருத்திவி லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது. இந்த ஏகாம்பரநாதர் கோவில் பஞ்சபூதங்களில் பூமி ஸ்தலமாக கருதப்படுகிறது.
வச்சிருக்கலாம். கோயிலுக்கு வந்தோடனே அந்த பாரம் குறையுது. நம்ம மனச்சாட்சி படியா நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம வாத்தியாரா மாறும். நம்மளுக்குள்ளே ஒரு அறிவு வருது, நம்மளுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் ஓடுது. நீங்களே ஒரு அறிவாளி மாதிரி பேசுவீங்க, நீங்களே ஒரு யானையா பேசுவீங்க. சென்டிமெண்டா பேசுறாங்களா? கவிதை எல்லாம் நல்லா வருதா? என்னாச்சு உனக்கு? நல்லா தானே பேசுறேன், அதனால பேசவே இல்லைன்னு கேட்பாங்க. உங்களுக்குள்ளே ஒரு வாத்தியார் பண்ற வேலை இந்த ஆகும். கோயிலுக்கு போறது மன நிம்மதிக்கு இல்ல, நம்மள குறைய தீர்க்கிறதுக்காக கோயில் போறோம்.